வேலைக்கு போகிற பெண்களை பார்த்து அவர்கள் நடத்தை கெட்டவர்கள் அப்படின்னு சொன்னவர் இந்த மகா பெரியவா. இவங்க வீட்டுல எல்லாம் மாட்டி கும்பிடுறாளே, எஸ் வி சேகர் வீட்டுல எல்லாம் நன்னா கும்பிடுவா. பின்னாடி வந்து பேட்டியும் போதே பாத்தீங்கன்னாலே தெரியும், மாமா வந்து பின்னாடி வச்சுதான் உட்கார்ந்து இருப்பாரு. அப்படி பேசியவர் தான் இந்த மகா பெரியவா. இப்ப இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் நாட்டோட நிதியமைச்சரா ஒரு மாபெரும் பொறுப்பில் இருக்கிறார். இப்ப இந்த கூற்றை அவர் வந்து என்ன சொல்லுவார்? இதுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? உண்மையான பத்தினியா இருந்தா புருஷன் செத்து போனா போய் உடன்கட்டை ஏறணும், அவதான் வந்து உண்மையான பத்தினி, அவதான் உண்மையான வந்து மனைவி அப்படின்னு வந்து சொல்றாரு. பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு இவர் சொல்றாரு. பெண்கள் சினிமா துறைக்கு போறது, அங்க போய் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஆபாசமா வந்து இவர் சொல்றாரு. அதே போல பிறப்பின் அடிப்படையில் தான் சாதி என்பது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கீதைக்கான உண்மையான விளக்கத்தை சொன்ன மகா சில்றப்பைய தான் இந்த சங்கராச்சாரி. இப்ப இந்த ஆளு போட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பெரியாரை பார்த்து கேள்வி எழுப்பலாமா? பெரியார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உரிமை வேணும் அப்படின்னு போராடினார். அது வந்து பின்னாடி சட்டமானுச்சு. அம்பேத்கர் முயன்று தோற்று போனார். ஆனா அம்பேத்கர் வழியில் வந்த, பெரியாரின் வழியில் வந்த கலைஞர் வந்து அதை தமிழ்நாட்டில் வந்து செய்தார். பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. நீங்க சுதந்திரமா இருக்கணும், நீங்க படிக்கணும், நீங்க ராணியை போல வாழ வேண்டும் அப்படின்றாரு. மறுமணம் செஞ்சுக்கணும், குழந்தை திருமணம் கூடாது, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள், சாதி ஒழிப்பு, இடஒதுக்கீடு, இப்படி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்து மூத்திரச்சட்டி ஏந்தி போராடிய தந்தை பெரியாரை பார்த்து இந்த அம்மா வந்து வயிற்றுல அம்மிக்கல்ல குத்துற மாதிரி வந்து குத்துக்குது. நீங்கள் கதறுவதில் எந்த தவறும் இல்லை, ஆனா நீங்கள் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருப்பதற்கு கூட தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாதான் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. ஏன்னா பார்ப்பன பெண்களும் சூத்திர நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது, புராண இதிகாசம் வந்து சொல்லுகிறது. பெண்களை குறிப்பா பகவத்கீதை என்ன சொன்னதுன்னா,